இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை लेकिन आज परमेश्वर के वचन ने कहा ராஜாவுடைய கரம் இரத்தக்கரை பிடிக்காம राजा के हाथ में वो लहू का दाग ராஜாவும் नहीं பாவம் செய்யாதபடி लगा। राजा पाप नहीं करना இந்த चाहिए। சகோதரி ये स्त्री जो थी அல்லேலூயா हालेलुया ஒரு நற்கிரியை एक செய்தார் अच्छी क्रिया की थी। அல்லேலூயா हालेलुया அந்த அபியாள் वो अबीगैल जो थी அபிகாயில் वो अबीगाइल जो थी அல்லேலூயா हालेलुया அபிகாயில் வந்து वो अबीगाइल जो थी ஓடி வந்து துரிதமா ஆக்ஷன் எடுத்து दौड़कर तुरंत वो அவ समस्या செஞ்ச को காரியம் उसकी जो कार्य ஒரு है பெரிய பாவத்துல இருந்து ராஜாவையும் காப்பாத்தியது एक बड़े पाप से वो राजा को அழிவில் भी இருந்து தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டார் राजा को भी पाप से बचाया और अपने परिवार को அவன் भी வந்து नाश से ஓடி बचाया। போய் ராஜாட்ட தன்னை தாழ்த்தி இந்த காரியங்களை சொல்லும்போது वो जब दौड़ के राजा को ये समस्या बताई அவளுக்கு थी, பதில் என்ன கிடைச்சது उसका उत्तर क्या मिला? 32 33 படிச்சு பாருங்க. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்ன யோசனை ஆசீர்வாதமா இருந்தது. நான் என் நாட்டு மக்களை அழிக்கக்கா நான் ராஜாவா இருக்கேன். ரத்த சிந்த அழிக்காதபடிக்கு என் கையை பழி வாங்காத படிக்கும் இன்றைய தினம் நீ எனக்கு தடை பண்ணினபடினால் நீனும் ஆஸ்வதிக்கப்படுவாயாக. அல்லேலூயா. 36 வசனம். அல்லேலூயா. அவன் இருதயம் கழித்திருந்தது. யாரு? நாபால். அல்லேலூயா. அங்க தாவீது எம்மா நல்ல வேலை ஓடி வந்து சொன்னான், ஏன் நானும் பாவத்தை விழல, वो दाऊद कहते कि अच्छा நானும் हुआ பழி வாங்கல, तूने भी आके मुझे என் कहा, கையும் ரத்தக்கரப்படல, मेरे हाथ में भी लहू का दाग नहीं உன்னை लगा। சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சாரு, அதுக்கு சோத்திரம். तुम्हें मिलने के लिए प्रभु ने मुझे लाया, मिलने रखा, इसलिए ஸ்தோத்திரம்னு धन्यवाद। சொல்லிட்டு इसलिए प्रभु को धन्यवाद அந்த कहें। இடத்துல தாவீது கூலாயிட்டார். उस जगह पर दाऊद बहुत அதுக்கு हल हो அப்புறம் गया। उसके बाद அவன் மறுபடி வீட்டுக்கு வரும்போது वो वापस घर जब आती है, நாபால் நல்ல தெளிவா வரான். அப்பதான் நல்ல போதையில இருந்து கொஞ்சமா नाबाल தெளிவாய் अच्छे வரான். से जो पिया था शराब, उसमें से वो अभी शराब निकल रहा था उसकी। அல்லேலூயா. हालेलुया। 37 வசனத்துல அவ சுவிசேஷம் சொல்றா. யாருக்கு? நற்செய்தி சொல்றா. யாருக்கு? 37वां वचन में हम தன்னுடைய देखते हैं, கணவனுக்கு अपने- அறிவிக்கிறா, நீ என்ன தப்பு பண்ணிட்டாப்பா, अपने पति को वो प्रचार करती है, तूने क्या काम किया है? இவ்வளவு பெரிய நீ வசமா மாட்டக்கூடியது. इतना समस्या भरे चाहिए, तू फंसने वाला था अभी। வந்தது ராஜாவுடைய ஆட்கள் आए हुए लोग राजा के लोग थे। என்று சொல்லி அழகா அவனுக்கு சொல்றா. ऐसे